ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு எது தெரியுமா? இதோ மேலே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான். இந்த கண்ட்ரி பேர் சீலாண்ட். அங்கே வந்து 2 பில்லர் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து 7 பெட்ரூம் இருக்கான். ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு ஜிம்மு, ஒரு சர்ச்சு, இது எல்லாமே இருக்கான். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயிலும் இருக்கான். அந்த ஜெயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் 3 மாசம் தண்டனை வேற கொடுத்து வச்சிருந்தாங்களாம். ஆக்சுவலா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா யூகேக்கு கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருக்கு. 1960ல ராய் பேட்ஸ் அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஆனா இங்கிலாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாது. அங்க வந்து ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான் அந்த டைம்ல, பிபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த நேவி வேர்ல்டு வார் 2 அப்ப நேவி கட்டின ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா அவருக்கு வந்து இந்த இடம் கிடைச்சிருக்கு. உடனே இந்த இடத்த பார்த்துட்டு இங்கேயே நம்ம ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் கட்டணும், நம்ம ஜாலியா ஒரு கண்ட்ரியை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஃபிளாக், அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு பாஸ்போர்ட், அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு காசு, அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு இமிகிரேஷன் ஸ்டாம்பு, இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஏரியாவை ஒரு கண்ட்ரியாக மாத்திட்டாருங்க. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான். அது என்னன்னா, கீழே இருந்து உங்களை கயிறு ஓட்டு மேலே தூக்குவாங்க, நீங்க வந்து அந்த கண்ட்ரிக்கு போய்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கண்ட்ரிக்கு நீங்க போகணும் அப்படின்னா வீசா வாங்கிட்டு தான் போகணும். வீசா வாங்காம போயிடாதீங்க, தூக்கி அந்த ஜெயிலில் போட்டுருவாங்க.